நம்ம கௌதம் வாசுதேவன், செல்வராகவன் எவ்வளோ பெரிய ஆக்டரு, எவ்வளோ பெரிய ஒரு டைரக்டரு. என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படிதான் நமக்கே தோணுச்சு. இன்னொரு படம்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் சந்தானம். இதில ஹீரோவா நடிச்சிருப்பாப்புல. இதில நெறைய ஆக்டர் இதில இருப்பாங்க. இது ஒரு பேய் படமா வந்திருக்கு. இதில இன்னொரு கதைனா, ஹீரோ ஒரு ரிவ்யூவரா இருப்பாப்புல. அவர் வந்து எல்லா படத்தையும் கழுவி கழுவி ஊத்துறாப்புல. கடைசியில பார்த்தா பேயா வந்து செல்வராகவன் நடிச்சிருப்பாப்புல. செல்வராகவன் வந்து இந்த மாரி ஒரு படம் ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து ரிவ்யூ பண்ணுங்க அந்த படத்த பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சந்தானத்த வந்து கூப்பிடுறாப்புல. இத கேட்ட சந்தானம் அந்த படத்த பார்க்கறதுக்காண்டி போறாப்புல. கடைசியில பார்த்தா ஃபேமிலி சந்தானமும் திரைக்குள்ளேயே போய் திரைக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. இதுதாங்க ஒரு கான்செப்ட் படத்தோட. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது? அப்புறம் ஒரு காதலி காணாம போயிறா. அவ அப்பா, அம்மா யாரு எவருன்னு அப்படின்னு சந்தானத்தையே பார்த்து கேட்கறாப்புல. நீ என் மகன் கிடையாது, வைக்க கிடையாதுன்னு அப்படின்னு அவரே கேட்கறாப்புல. என்ன கண்ணோட்டத்துல இந்த படத்த எடுத்திருக்காங்க நமக்கு இன்ன வரை நமக்கே தெரியல கைஸ். கண்டிப்பா சொல்றேன் படம் நீங்க அந்த ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே ஓரளவுக்கு ஓகே மாரி தான் தெரியும். ஆனா கதை ஒரு டிஃப்ரெண்ட்டா கொண்டு போயிருக்கானுங்க. நீ படத்த பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதுல என்ன சொல்றது? படம் பார்க்கறதுக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்டிங்கா அவ்வளவா இருக்காது. நீங்க சந்தானம் எவ்வளோ பெரிய ஆக்டர் அதுல அவருக்கு காமெடி பேஸே கிடையாது அந்த படத்துல. இதுல யாரும் மொட்ட ராஜேந்திரனு, கிங்ஸ்லி, லொல்லு சபாமாறன் 3 பேர்ல மத்த காமெடியே இருக்கு. நீங்க கண்டிப்பா சொல்றேன். இது எப்படி சந்தானத்துக்கு அவ்வளோலாம் காமெடியே கிடையாது. சீரியஸா சந்தானத்துக்கு கொண்ட கேரக்டர் வந்து சீரியஸா எழுதியிருப்பானுங்க. அதுல வந்து அவருக்கு காமெடி எதுவுமே அவ்வளவா பண்ற மாரி கிடையாது. அடிக்கடி ஏன் ப்ரோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. நீ செல்வராகவனு, ஜிவிஎம் எவ்வளோ அடிமட்டத்துக்கு கொண்டு வரணுமோ அப்படி அடிமட்டம் தான் கொண்டு வருவாய்ங்க. இதுல காமெடி எதுவுமே அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் காமெடியே இருக்காது. செகண்ட் ஹாஃப் தான் நம்ம மொட்டராஜேந்திரனோட செம்ம காமெடியா இருக்கு. நீ மொட்டராஜேந்திரன் வேற லெவல்ல நடிச்சிருப்பானுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவ்வளவா இப்போ தமிழ் சினிமால வரமாட்டேங்குது. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்துல நடிச்சிருக்காப்புல. கண்டிப்பா சொல்றேன். அது அவருக்கு செம்ம வரவேற்பு இந்த படத்துல இருக்கு. இதுல ராங் டர்ன் கேரக்டரு அத கொண்டு வந்திருக்காய்ங்க. அப்புறம் நம்ம மணி ஹெய்ஸ்ட் அந்த ஒரு சாங்கு அதையும் கொண்டு வந்திருக்கானுங்க. அதுதான் கொஞ்சம் ரசிக்க முடியா இருந்துச்சு. மித்த எதுவுமே ரசிக்க முடியாது எதுவுமே கிடையாது. இதுல பிஜிஎம் ஏதோ ஓரளவுக்கு ஓகேவா தெரியும். சாங்ஸ் இதுல சுத்தமா கிடையாது. நீங்க படம் 2 மணி நேரம் சும்மா நான் போர் அடிக்குதுன்னா கண்டிப்பா இந்த ஒரு படத்த பார்க்கலாம். கண்டிப்பா அதுல சொல்ற அளவுக்கு வேற எதுவுமே கிடையாது.